என்னடி அன்னைக்கிளி, இந்த தடவை நல்ல புளியம்பழம் நிறைய காய்ச்சிருக்கு போல உங்க வீட்டு கொள்ளையில. ஆடி போடி ஜில்லி, நீ வேற. போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப கம்மி தாண்டி. போன வருஷம் ஒரு ஒரு இலையிலையும் ஒரு புளியாங்காய் தொங்குச்சுடி. இந்த வருஷம் பாரு விளைச்சல் ரொம்ப கம்மியா இருக்குது. யாட்டி ஜில்லு, இந்த அன்னைக்கிளி மரம் ஃபுல்லா புளியாங்காவா இருக்கணும்னு எதிர்பார்க்கறா போலடி. அடி என்னடி அன்னைக்கிளி, ரொம்ப நேரமா புளி ஆஞ்சிட்டு கிடக்கும், இன்னும் முடிஞ்ச படல. அடி போடி, எனக்கு கை காலெல்லாம் வலிக்குதுடி. ஆமாடி அன்னைக்கிளி, உட்காந்து இடுப்பே வலிக்குதுடி. எம்படி நேரம் தாண்டி ஆஞ்சிட்டு இருக்கிறது, ரொம்ப நேரமா ஆஞ்சிட்டு கிடக்கும்டி. ஏட்டி என்னடி, இன்னும் கொஞ்சம் நேரடி இருக்குது, இதுக்கு போய் இடுப்பை வலிக்குது கையை வலிக்குதுன்னு சொல்லிட்டு கிடக்கிறீவோ. சரிடி, இன்னும் கொஞ்சம் ஆண்ட முடிச்சு விட்டீங்கன்னா நல்லா சில்லுன்னு நம்ம வந்து மோர் சாப்பிடலாண்டி. ஆடி போடி அன்னைக்கிளி, எப்படா முடியும், வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன். இதில் மோர் சாப்பிடணுமா மோர்? ஏட்டி நான் வீட்டில் போட்டபடி நீ கூப்பிட்டேன்னு வந்துட்டேன்டி. ஆமாட்டி அன்னைக்கிளி, என் மாமியார் கடை வேற வீட்டில் கிடக்குண்டி. நான் தாண்டி போய் சமைக்கணும். அவள் சும்மா போனாவே நீ எங்கடி ஊர் சுற்றிட்டு வரேன்னு கேட்பா. இதில் அவ்வளவு தாண்டி நான் லேட்டாக போனேண்ணா. யாட்டி சரிடி, நான் கொஞ்சோடு தானடி இருக்கு, ஆஞ்சி முடிச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கு வாங்கடி. என்னங்கடி எல்லாரும் என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்களாடி எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு கிடக்குறோண்டி. கேட்கறா பாரு கேள்வியே. யாட்டி உனக்கு பார்த்தா தெரியலையாக்கும். என்னடி ஜில்லு, வாய் ரொம்ப தான் இழுது உனக்கு. யாட்டி என்னடி காலையிலே 2 பேரும் மாத்தி உடனே இழுத்துட்டு இருக்காவோ. யாட்டி சின்ன பொண்ணு வந்து உட்காரு, நீ வந்து ஆஞ்சனா சீக்கிரம் முடிச்சு போடலாண்டி. இதை இது நல்ல கதையா இருக்குடி. நான் என்னடானா உங்க எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிட வந்தா, நீங்க என்னடானா நீ உட்காந்து புளியெல்லாம் ஆய சொல்றீவோ. என்னது விருந்தா? என்னடி சின்ன பொண்ணு சொல்ற? யார் வீட்டுல விருந்துடி? அட என்னடி இப்படி கேட்டுவிட்ட முட்டை, நீ எல்லாம் எங்க வீட்டுல தாண்டி விருந்து. உங்க வீட்டுல விருந்தா? என்னடி திடீர்னு விருந்தெல்லாம் வைக்கிற? அட ஆமாண்டி, எங்க வீட்டுல தாண்டி விருந்து. நான் போய் சமைப்பனா இல்ல உங்களுக்கு இங்க உட்காந்து புளிய ஆஞ்சு கொடுத்துட்டு இருப்பனாடி. என்னது நீ சமைக்க போறியாடி சின்ன பொண்ணு? இது என்னடி பெரிய கொடுமையா இருக்கு. ஆனா ஆமாட்டி, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அடியாத்தி, இது என்னடி சின்ன பொண்ணு சமைக்க போறாளாம்ல? போதுடி முட்டைக்கண்ணி, போதும், ரொம்ப சிரிக்காத. பல்லெல்லாம் வாயிலேருந்து கொட்டிட போகுது. அட இருடி முட்டைக்கண்ணி, அவன் எதுக்கு விருந்து வைக்கிறான்னு கொஞ்சம் கேட்பான். ஏட்டி எதுக்குடி விருந்து வைக்கிற சின்ன பொண்ணு? ஆஹா, அதுவாடி, இன்னைக்கு எனக்கும் எங்க நெட்ட மாமாக்கும் கல்யாண நாளடி. அதனாலதான் உங்க எல்லாருக்கும் நான் விருந்து சமைக்கலான்னு இருக்கேன். அதுக்குதான் உங்க எல்லாரையும் சாப்பிட வாங்கன்னு சொல்றதுக்காக கூப்பிட வந்தேன்டி. சரி சின்ன பொண்ணு, ஆமா இதுக்கு முன்னாடி நீ சமைச்சு நாங்க பார்த்ததே இல்லையே, இப்ப மட்டும் எப்படி சமைப்ப? என்னடி அன்னைக்கிளி, இது கூட உனக்கு தெரியாதாக்கும். அவங்க நெட்ட மாமா தானே எப்ப பார்த்தாலும் சமைப்பாரு, அவர்தான் இன்னைக்கு சமைப்பாரு. என்னடி இப்படி சொல்லி போவோ? யாட்டிக்கு உங்களுக்காக நான் தாண்டி என் கையால சமைக்க போறேன். என்னது நீ சமைக்க போறியா? யாட்டி என்னடி சின்ன பொண்ணு சொல்ற? யாட்டி நீ உனக்கு அடுக்கலைக்குள்ள போனாவே வேர்க்குமேடி. ஆமாடி, எனக்கு அடுக்கலைக்குள்ள போனாவே யாருக்கும் தாண்டி. ஆனாலும் என்னடி பண்றது, விருந்து வைக்கிறதுக்கு நான் தாண்டி சமைக்கணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கடி, அதெல்லாம் நல்லா சமைப்பண்டி. நீ நல்லா சமைப்பியா? யாட்டி முன்ன பின்ன உன் சமையலை சாப்பிட்டுருந்தாலாச்சும் பரவாயில்ல, ஏதாச்சும் சொல்லலாம். நீ எதுவுமே செஞ்சது கிடையாது இது வரைக்கும். இப்ப மட்டும் எப்படி திடீர்னு சமைப்ப? இப்படிலாம் நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. அதனால தாண்டி நான் யூடியூப்ல நிறைய சாப்பாடு பார்த்து வச்சிருக்கேன்டி. எனக்கு அதை பார்த்து செய்ய போனேன். அப்ப சரிடி சின்ன பொண்ணு, நாங்க எல்லாரும் சாப்பிட வந்துடுறோம். ஆமா சாவப்பி சரோஜாக்கா யாரையும் கூப்பிடலையாடி? யாட்டி எல்லாரும் ஒன்னா இங்கேதான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா பாரு, அவங்க 2 பேரையும் மட்டும் காணும். சரிடி, நான் போற வழியில அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போனேன். இப்ப எனக்கு நேரம் ரொம்ப ஆகுதுடி. நான் போய் இப்ப போய் சமைக்க ஆரம்பிச்சாதாண்டி உங்களுக்கு மதியம் சாப்பாடு கொடுக்க முடியும். சரி சின்ன பொண்ணு, நீ கிளம்படி, நீ போய் சாமடி. யாட்டி மறக்காம மதியம் 3 பேர் சாப்பிட வந்துருங்கடி. சரி சின்ன பொண்ணு, நாங்க எல்லாரும் வந்துடுறோம்டி, நீ சீக்கிரமே சாமடி. என்னடி அன்னைக்கு சின்ன பொண்ணு வந்து அவ சமைக்க போறான்னு சொல்றா? அடி ஆமாடி அன்னைக்கு, எனக்கு அதாண்டி ஆச்சரியமா இருக்கு. யாட்டி அவதான் நல்லா தெளிவா சொல்லிட்டு போனாலேடி, யூடியூப்பை பார்த்தா சமைக்க போறேன்னு. அப்புறம் என்னடி உங்களுக்கு வந்திருக்குது? நீ சொல்றதும் சரிதாண்டி அன்னைக்கு. சரிடி, மதியம் எல்லாரும் சின்ன பொண்ணு வீட்டுக்கே சாப்பிட போயிடலாண்டி. என்னடி சிவப்பி இந்த நேரத்துக்கு வந்திருக்காவோ? என்னடி விஷயம்? அது இல்லக்கா, சந்தைக்கு போயிருந்தக்கா, பச்சை மிளகா மட்டும் வாங்காம வந்துட்டேன்க்கா. 2 பச்சை மிளகா கொடுக்கா. யாட்டி என்னகிட்டே பச்சை மிளகா ரொம்ப கம்மியா நண்டி இருக்குது. சாரிடி, ஏன் சத்த பொருடி, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏ சரசி, நீ இங்கதான் இருக்கியாக்கும். நான் வீட்டுல வெயில தேடிட்டு வரேன். ஏக்கா சரோஜாக்கா, இங்க வாக்கா சத்த. ஏடி என்னடி சின்ன பொண்ணு, நீ காலையிலேயே வந்திருக்க, நீ என்னாட்டி வாங்க வந்திருக்க? உனக்கு என்னாடி வேணும்? என்னக்கா இப்படி சொல்ற? என்னை பார்த்தா ஏதாச்சும் வாங்க வந்திருக்க மாதிரியா இருக்கு. அப்புறம் எதுக்கடி காலையிலே இந்த பக்கம் வந்திருக்கியாக்கும்? அதுவாடி சவப்பி, எங்க வீட்டுல இன்னைக்கு நான் விருந்து வைக்கிறேன் எல்லாருக்கும். உங்க எல்லாரையும் சாப்பிட கூப்பிடலாம் தாண்டி வந்திருக்கேன். என்னது விருந்தா? என்னடி திடீர்னு விருந்தெல்லாம் வைக்கிற? என்னடி விஷயம்? அதுவாக்கா, எனக்கு எனக்கும் எங்க நெட்ட மாமாக்கும் கல்யாணம் நாளுக்கா. அதனாலதாக்கா எல்லாருக்கும் விருந்து வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். எல்லாம் இருக்கட்டும்டி, யாரை வச்சுடி சமைக்க போற? என்னடி சவப்பி இப்படி கேட்டுவிட்ட? நான் தாண்டி சமைக்க போறேன். என்னது நீ சமைக்க போறியா? யாட்டு சின்ன பொண்ணு, என்னடி நீ வந்து இங்க காலையிலே காமெடி பண்ணிட்டு கிடக்க?
ஏக்கா போதுக்கா சத்த நிறுத்துக்கா. என்னக்கா நான் சமைக்கிறேன்னு சொன்னாவே எல்லாரும் சிரிக்கிறீங்க. அப்புறம் என்ன சின்ன பொண்ணு, நீ என்னைக்கும் சமைக்காம இன்னைக்கு சமைக்கிறேன்னு சொன்னா எல்லாருக்கும் சிரிப்பு தாண்டி வரும். பாது போதுட்டு சமைப்பி, நீ கொஞ்சம் நிறுத்து. ஏக்கா நான் யூடியூப் பார்த்துக்கா சமைக்க போறேன், அதனால எல்லாரும் சாப்பிட வந்துருங்க. ஓ யூடியூப்பை பார்த்து சமைக்க போறியா? அப்ப சரிடி, நாங்க எல்லாரும் சாப்பிட வந்துடுறோம்டி. சரிக்கா நான் எல்லாரையும் கூப்பிட்டுட்டேன், எனக்கு நேரம் ஆகுது. இப்போலேருந்து நான் போய் சமைக்க ஆரம்பிச்சாதான் மதியம் வந்து சாப்பாடு ரெடி பண்ண முடியும். சரிக்கா நான் கிளம்புறேன். யாரும் சமைப்பி மறக்காம நீ வந்துடுடி. என்னக்கா சின்ன பொண்ணு சமைக்கிறேன்னு சொல்லிட்டு போறான், என்னக்கா ஒரே ஆச்சரியமால இருக்கு. அட எனக்கும் அப்படி தாண்டி இருக்கு. சாரிடி மதியம் போய் பார்த்துடலாம் அவ எப்படி சமைச்சிருக்கா, ஏத்த சமைச்சிருக்கான்னு. நீ சொல்றதும் சரிதான்க்கா, வீட்டுக்கு போனாவே அவ எப்படி சமைச்சிருக்கான்னு தெரிஞ்சு பேருமாக்கும். சரிக்கா நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்டுல போய் வேலை வெட்டி எல்லாத்தையும் முடிச்சுட்டு சின்ன பொண்ணு வீட்டுக்கு வந்துடுறேன். நீ வந்திருக்கா? ஏன் சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு ஏடி எங்கடி இருக்க? நாங்க எல்லாரும் வந்துட்டோம்டி. வாங்கடி வாங்க எல்லாரும் வாங்கடி. நேரா கலந்து போச்சே, என்னடா யாரையும் என்ன காணல அப்படின்னு பார்த்தேன்டி. பரவாயில்ல எல்லாரும் வந்துட்டீங்க. அட என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லிட்டே நீ ஏன் இன்னைக்கு தான் சமைக்க போற? உன் கைமணி எப்படி இருக்கு நாங்களாம் பார்க்க வேணாமாக்கும்? சரியா சொல்லடி முட்டக்கண்ணி. ஏன் சின்ன பொண்ணு உன் கைமணத்தை பக்கம் தாண்டி நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். சீக்கிரம் சட்டை பண்ணி போய் சாப்பாடு எடுத்து வைடி. அட சத்த பொருங்கடி, எல்லாரும் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுடி. ஒரு 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்க எல்லாரையும் கூப்பிடுறேன்டி. சாடி சின்ன பொண்ணு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூப்பிடுறீ. நாங்க அது வரைக்கும் இங்க உட்காந்துருக்கோம். சரிடி எல்லாரும் அங்க வந்து உட்காருங்கடி. நான் சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து அங்க வச்சிடறேன்டி. யாட்டி சின்ன பொண்ணு எப்படி சாப்பாடு எடுத்துட்டு வருவே? ஏட்டி ரொம்ப நேரம் ஆகி போச்சுடி. ஆமாடி சின்ன பொண்ணு எப்படி வருவே? ஏட்டி மதிய சாப்பாடு தாண்டி வர சொன்ன. நீ பண்றத பார்த்தா நைட்டு தான் சாப்பிடணும் போலயே. ஏடி என்னடி செத்த நேரம் ஆகி போச்சு, அதுக்காக எல்லாரும் இப்படி ஆடி சொல்லுவீங்க. பாரடி என் மூஞ்சலாம் வேத்து வேத்து ரொம்ப கலப்பாயிட்டேன். என்னது கலப்பாயிட்டா? என்னடி ஒரு நாள் சமைச்சதுக்கே உனக்கு கலப்பாயிட்டாக்கும்? அட ஆமாட்டி, ஒரு நாள் சமைச்சதே என்னால முடியலடி. நீங்களாம் எப்படி டெய்லி சமைக்கிறீங்க? அட என்ன சின்ன பொண்ணு மாசம் மாசம் பேசிட்டே இருக்காவோ? இப்ப நீ சாப்பாடு வைக்கிறியா இல்லையாடி? ஏடி ரொம்ப நேரம் ஆகி போச்சு, வயிறெல்லாம் ரொம்ப வச்சுக்குதுடி. அட ஆமாடி சின்ன பொண்ணு சீக்கிரம் எல்லாருக்கும் இலைய போட்டு சாப்பாடு வைடி. யாரு சரிடி எல்லாம் சத்த பொருங்கடி, எல்லாருக்கும் இலைய போட்டு சாப்பாடு வச்சிடுறேன். இன்னைக்கு இந்த சின்ன பொண்ணு சாப்பாடு சாப்பிட்டு எல்லாரும் எப்படி அசந்து போறீங்க பாருங்க. ஏக்கா உண்மையிலே சின்ன பொண்ணு சமைச்ச சாப்பாடை பார்க்கவே அம்புட்டு அழகா இருக்குக்கா. அட ஆமாட்டி அன்னைக்கிளி, யாட்டி சின்ன பொண்ணு நெசமாவே நீ தான் எல்லாத்தையும் செஞ்சியாடி. ஏடி பார்க்கவே எல்லாமே அம்புட்டு அழகா இருக்குடி. ஏட்டி சின்ன பொண்ணு என்னால் நம்பவே முடியலடி. ஏட்டி எத்தனை எத்தனை சாப்பாடு செஞ்சிருக்குவா நீனு? ஏட்டி ஃபுல்லா அசைவமாவுல இருக்கு. அடி ஆமாடி சின்ன பொண்ணு, ஏட்டி எத்தனை ஐட்டம் செஞ்சிருக்க நீனு? எப்படி ஒத்தையால எல்லாத்தையும் செஞ்ச நீனு? போதுடி எல்லாரும் ரொம்ப தான் புகழ்றீங்கடி. என்னடி எல்லாரும் இலையை பார்த்துட்டே இருக்க போறீங்களா இல்ல சாப்பிட போறீங்களா? என்ன சின்ன பொண்ணு நீ இப்படி சொல்லிவிட்ட? நீ சமைச்ச சாப்பாட்டுல இருந்து எவ்வளவு நல்ல மனம் வருதுன்னு உனக்கு தெரியுமாடி? சரிடி போது எல்லாரும் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்கடி. ஏட்டு சின்ன பொண்ணு சும்மா சொல்லக்கூடாதுடி, உன் கைமணம் நல்லாவே இருக்குதுடி. ஆமாடி சின்ன பொண்ணு மனம் தான் நல்லா இருக்குன்னு பார்த்தா ஆஹா என்ன டேஸ்டா இருக்குடி நீ சமைச்ச சாப்பாடா. ஆமாடி சின்ன பொண்ணு ரொம்ப சுவையா இருக்குடி உன் சாப்பாடு எல்லாம். யாட்டி சின்ன பொண்ணு நீ இம்பிட்டு நல்லா சமைப்படி இத்தனை நாள் தெரியாம போச்சேடி. ஆஹா 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 என்ன சுவையா இருக்குடி உன் சாப்பாடு. ஏ சின்ன பொண்ணு உண்மையிலே சொல்றடி உன் விருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுடி. ஆமாடி சின்ன பொண்ணு அன்னைக்கு நீ சொல்றது நல்லதாண்டி. ஓ என்ன மனமா என்ன சுவையா இருந்துச்சு தெரியுமாடி உன் சாப்பாடு. போங்கடி எல்லாரும் என்ன ரொம்ப தான் புகழ்றீங்க. அடி போங்கடி. சரி சின்ன பொண்ணு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு நல்ல உறக்கம் வருதுடி. நாங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம்டி. ஆமாடி சின்ன பொண்ணு நாங்க கிளம்புறோம்டி. என்னடி எனக்கு தலை ஒரு மாதிரி சுத்துற மாதிரில இருக்கு. யாட்டி சவப்பி என்னடி அஜி ஏன்டி எப்படி இருக்க? ஏக்கா தெரியலக்கா தலையெல்லாம் சுத்துற மாதிரி இல்லக்கா எனக்கு இருக்கு. ஏக்கா எனக்கும் கொஞ்சம் மயக்கம் வர மாதிரியே இருக்குதுக்கா, ஏன்னே தெரியலக்கா. ஏ சின்ன பொண்ணு என்னாலேயே முடியலடி, எனக்கு வயிற்ற கலக்கிற மாதிரியே இருக்குடி. யாட்டி சின்ன பொண்ணு எனக்கு முடியலடி, வாந்தி வர மாதிரியே இருக்குடி, வயிற்றையும் சேர்த்துலடி கலக்குது. ஏக்கா எனக்கும் வாந்தி வர மாதிரி இல்லக்கா இருக்கு. என்னடி ஆளாளுக்கு எல்லாருமே தலை சுத்துது வாந்தி வருது வயிற கலக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீவோ? என்னடி ஆச்சு உங்க எல்லாருக்கும்? ஏடி தரலடி சின்ன பொண்ணு சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் நல்லா தாண்டி இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தாண்டி இது மாதிரிலாம் பண்ணுது. இது நல்ல கதையா இருக்குடி. விட்டா என் சாப்பாடு சாப்பிட்டதுனாலதான் உங்களுக்கு வாந்தி வருது மயக்க வருதுன்னு சொல்லுவீங்க போல. ஆட சத்த இருடி சின்ன பொண்ணு. ஏக்கா ஆமாக்கா இவ சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான்க்கா இந்த மாதிரிலாம் பண்ணுது. என்னங்கடி என்ன உங்க எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வச்சதுக்கு என்னடி இப்படி சொல்றீங்க எல்லாரும்? யாட்டி சின்ன பொண்ணு ஏடி உண்மையே சொல்லிடி, சாப்பாடுல என்ன தடி கலந்த? ஆமாடி சின்ன பொண்ணு என்னக்கா கலந்தன்னு சீக்கிரம் சொல்லுடி. அது என்னங்கடி எல்லாரும் ஆளாளுக்கு பேசிட்டே இருக்குவோ? என்னடி தெரியணும் உங்களுக்கு? இப்ப யாட்டி சின்ன பொண்ணு சாப்பாடுல என்ன தெரிய கலந்த அதை மட்டும் சொல்லுடி, அப்பதானே ஆஸ்பத்திரியில போய் சொல்ல முடியும். என்னங்கடி என்ன விட்டா எல்லாரும் ரொம்ப தான் ஓவரா பேசிட்டே போறீங்க. என்னடி தெரியணும் இப்போ உங்களுக்கு? என்ன தெரியணும்?
யாட்டி எல்லாம் சேர்த்து அமைதியா இருக்கடி. யாட்டி சின்ன பொண்ணு, நீ ஒழுங்கா தாடி சமைச்ச? அட ஆமாக்கா, நல்லதாக்கா சமைச்சேன். இவ்வளவு நான் இப்படி சொல்லிட்டு இருக்காளுவோ. யாட்டி சாப்பாடுல எந்த பொருளையாச்சும் மாத்தி ஈட்டி போட்டு விட்டியாடி? என்னடி எனக்கு என்ன கண்ணு இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களாக்கும்? ஏட்டி அதெல்லாம் எல்லா சாப்பாட்டுலயும் எல்லா பொருளையும் கரெக்டா தண்டி போட்டேன். ஏட்டி அப்புறம் எதுக்குடி எங்க எல்லாருக்கும் மயக்கம் வாந்தி எல்லாம் வருது? அதான் எனக்கும் புரியலடி சவப்பி. சத்த பொருடி என்னன்னு இப்ப கண்டுபிடிச்சிடலாம். யாட்டி கண்டுபிடிக்கிற நேரம் மாட்டேது. யாட்டி சீக்கிரம் வாங்கடியா, ஆஸ்பத்திரி போய் ஏதாச்சும் சொல்லிவிட்டு சீக்கிரமே மருந்தை வாங்கி சாப்பிடுவோண்டி. என்னால முடியலடி, வயிறு ரொம்ப கலக்குதுடி. யாட்டி எனக்கு இப்பதாண்டி ஞாபகம் வருது. ஆமாடி, எக்ஸ்பைரி ஆன பொருளை போட்டுல சமைச்சா ஏதாச்சும் ஆகுமா என்ன? என்னது எக்ஸ்பைரி ஆன பொருளை போட்டு சமைச்சியா? ஏட்டி என்னடி சொல்ற சின்ன பொண்ணு? அட ஆமாடி அன்னைக்கிளி. ஆனா ஒரு வாரம் தாண்டி ஆகுது எக்ஸ்பைரி ஆகி பொருள் எல்லாம். ஒரு வாரம் எக்ஸ்பைரி ஆன பொருளுக்காடி வாந்தி மயக்கம் வயிறுலாம் கலக்கும். யாட்டி என்னடி சொல்ற சின்ன பொண்ணு? எக்ஸ்பைரி ஆகி ஒரு வாரம் ஆகுதா? அடியே கிளம்புகடி இங்க இருந்து முதல்ல. யாட்டி சீக்கிரம் போய் எல்லாரும் ஆஸ்பத்திரியில போய் சேருவோம் வாங்கடி. ஏடி ஆமாடி, எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்கடி, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போலாண்டி. யாட்டி சின்ன பொண்ணு, நீ விருந்து வைக்கிறேன்னு கூப்பிட்டு நாங்க எல்லாரும் வந்த மாதிரி எங்களுக்கு இதெல்லாம் தேவை தாண்டி. ஏட்டி நிறைய கட்டுங்கடி, எல்லாரும் சீக்கிரம் போவோம். என்னங்கடி உங்க எல்லாருக்கும் நான் ஆசாசியா விருந்து வச்சா எல்லாரும் இப்படி சொல்றீங்க? ஏதோ ஒரு தடவை தப்பு நடந்து போச்சு, கவலைப்படாதீங்கடி. இன்னொரு தடவை விருந்து வைக்கும் போது சரியா செஞ்சு போடுறான்னு. என்னது இன்னொரு தடவை விருந்து வைக்க போறியா? தீவனம் எல்லாரையும் கொள்ளாம விட மாட்டா போலடி. ஏட்டி எல்லாரும் கிளம்புங்கடி, இங்க இருந்து ஓடுங்கடி ஓடுங்கடி. என்ன எல்லாரும் இப்படி தெரிச்சு ஓடுறாளுவோ? அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம்? ஒரே ஒரு வாரம் தான் பொருள் எல்லாம் எக்ஸ்பைரி ஆகி போய் கிடந்தது. அதை போட்டு சமைச்சதுக்கா எல்லாரும் இப்படி ஓடுறாளுவோ? இருக்கட்டும், எல்லாரையும் நான் இன்னொரு நாள் வச்சுக்கிறேன். என்ன மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய்.